ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க. இந்த மாசம் பாதி நாளுக்கு மேல வந்தாச்சு. இந்த நிமிஷம் உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன? மிச்சம் இருக்க நாட்களை சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? அக்கவுண்ட் மட்டும்தான் இருக்கு, பேலன்ஸ் எல்லாம் இல்ல. மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண கூட முடியாம அது மைனஸ்ல போயிட்டு இருக்கு. மாசம் பிறந்தா 10ஆம் தேதிக்குள்ள என் பர்சும் பேங்க் பேலன்ஸும் வறண்ட பூமி மாதிரி வத்தி போயிரும். இப்படிதானே பல பேர் புலம்பிட்டு இருப்பீங்க, சரிதானே? மாசம் பிறந்தா கை நிறைய சம்பாதிக்கிற நமக்கு பாதி நாட்களுக்கு மேல காசு கையில இல்லாம போக என்ன காரணம்? 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 15,000 ரூபாய் இருந்தா சமாளிச்சிடலாம் தோணும். அதுவே 15,000 ரூபாய் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் 25,000 ரூபாய் இருந்தா சமாளிச்சிடலாம் தோணும். சேலரி அதிகமாகும் போது வெல்த் தானே அதிகமாகணும். ஆனா என்னோட நீட்ஸே அதிகமாகுது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதே. இந்த மாசம் கொஞ்சமாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சா அக்கௌண்ட் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஆனா சேவிங்ஸ்னு ஒண்ணு பண்ணவே முடியல. அது ஏன் முடியல? அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்குன்னு நம்ம பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்க போறது இல்ல. பணத்தை ஏன் செலவு பண்ணக்கூடாது, எப்படி செலவு பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போறோம். ஆமா, சேமிக்கிறத விட தேவையில்லாத செலவுகளை நிறுத்துறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அதே பணத்தை எவ்வளவு ஈஸியா செலவு பண்ணிடுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்துல பல கோடி மக்கள் இன்னும் வறுமையில இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கிறது இல்ல. ஆனா நாம ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பணத்தை செலவு பண்றோம். சில சமயம் சம்பாதிக்கிறதே செலவு பண்றதுக்கு தானே அப்படின்னு தோணும். ஆனா அது ஒரு தவறான மனநிலை. பணத்தை செலவு பண்றதுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. சேமிப்புங்கிறது ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி. 1 ரூபாய் 2 ரூபான்னு கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கணும். ஆனா செலவுங்கிறது ஒரு பள்ளத்துல விழுற மாதிரி. சட்டுன்னு விழுந்துருவோம், வெளியே வர கஷ்டமா இருக்கும். சோ நான் இங்க 10 முக்கியமான செலவுகளை பத்தி பேச போறேன். இதுல உங்க வாழ்க்கையில எந்த செலவை குறைக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல இது வெறும் செலவுகளை குறைக்கிறது பத்தி மட்டும் இல்ல, பணத்தின் மீதான உங்க மைண்ட் செட்டை மாத்துறதுக்கான பயணமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு வீடு கட்டணும், குழந்தைகளோட படிப்பு மற்றும் எதிர்காலத்தை பார்க்கணும், வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கணும். இப்படி எவ்வளவோ கனவுகள் இருக்கு. இந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகணும்னா அதுக்கு முதல் படி தேவையில்லாத செலவுகளை நிறுத்துறதுதான். பிரபல முதலீட்டாளர் வாரன் பஃபட் ஒரு முறை சொல்லிருக்காரு, செலவு செஞ்சப்புறம் மிச்சம் இருக்கிறத சேமிக்காதீங்க, சேமிச்சப்புறம் மிச்சம் இருக்கிறத செலவு பண்ணுங்கன்னு. இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பெரிய சிட்டில அரவிந்த் அப்புறம் கார்த்திக்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சு ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரே சம்பளத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. 2 பேருமே ஸ்டார்டிங்ல ஒரே மாதிரி கோல் தான் வச்சிருந்தாங்க. அதுல அரவிந்த் ஒவ்வொரு மாசமும் தன்னோட சம்பளத்துல ஒரு பகுதியை சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வச்சான். தன்னோட செலவுகள் அவசியமா இல்லையான்னு யோசிச்சு செலவு பண்ணான். லேட்டஸ்ட் ஐபோன் வாங்க அவனுக்கு ஆசை இருந்தது. ஆனா அது நீடில்ங்கிற தெளிவு இருந்ததால அதை அவன் வாங்காம இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டெய்லி வெளியே போய் சாப்பிடலாம் வான்னு கூப்பிடும்போது அது அனாவசிய செலவா தெரிஞ்சதால மாசத்துக்கு ஒருக்க வரதுக்கு சம்மதிச்சான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்திட்டு இருந்தான். இது மூலமா கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ண முடிஞ்சது. அதை அவன் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யவும் ஆரம்பிச்சான். ஆனா கார்த்திக் அப்படி இல்ல. அவனுக்கு வாழ்க்கையை முழுசா அனுபவிக்கணும்னு ஆசை. புது புது கேஜெட்ஸ், பிராண்டட் ட்ரெஸ், ஆடம்பரமான வெளியூர் டிராவல்ஸ், டெய்லியும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுன்னு அவனோட செலவுகளுக்கு அளவே இல்லாம இருந்தது. கிரெடிட் கார்ட்ஸை நிறைய பயன்படுத்தினான். வாழ்க்கை ஒரு முறைதான், இப்ப என்ஜாய் பண்ணலனா எப்ப என்ஜாய் பண்றதுன்னு சொல்லுவான். அரவிந்த் அவன் செலவுகளை கட்டுப்படுத்தும் போது கார்த்திக் அவனை பழமைவாதி, கஞ்சம்னு கிண்டல் பண்ணுவான். அப்படியே 10 வருஷங்கள் போச்சு. அரவிந்த் தன்னோட சேவிங்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒரு அழகான சொந்த வீடு வாங்கினான். அவனுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தப்போ அவனோட நிதி நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தாலும் அவன்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தது. அவனோட ட்ரீம் கோல்ஸ ஒன்னா நிறைவேற்றிட்டே வந்தான். ஆனா கார்த்திகோட நிலைமை ரொம்ப மோசமாகிருச்சு. அவன் வீடு வாங்கணும்னு நினைச்சப்போ அவன்கிட்ட டவுன் பேமெண்ட் கூட பணம் இல்ல. கிரெடிட் கார்டு கடன்கள், பர்சனல் லோன்னு பெரிய நிதி சுமையில மாட்டிக்கிட்டான். ஒரு கட்டத்துல வேலையில ஏற்பட்ட சில சிக்கல்ல அவனோட சம்பளமும் குறைஞ்சது. ஒரு மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்பதான் அவனுக்கு அவனோட தேவையில்லாத செலவுகளோட விளைவு என்னன்னு புரிஞ்சுது. அவன் ஆடம்பரமா வாழ்ந்த வாழ்க்கை வெறும் வெளிப்புற வேஷம்தான், உள்ளுக்குள்ள அவனுக்கு நிம்மதியே இல்ல. அப்போ கார்த்திக் ஒரு நாள் அரவிந்த் கிட்ட போய் தன்னோட நிலைமை சொல்லி வருத்தப்பட்டான். அப்ப அரவிந்த் சொன்னா, பணத்தை சேமிக்கிறத விட பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணாம இருக்கிறதுதான் பெரிய கலை. நீயே சொல்லு, நீ விதைக்காத ஒரு செடி எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு தேவையில்லாத செலவும் உன் எதிர்காலத்துக்கான விதைய நீயே தூக்கி எறிகிற மாதிரி. இத கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அரவிந்த் தன்னோட சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணான். இந்த கதையில இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பணம் இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். பணத்தை சேர்த்து வைக்கிறத விட தேவையில்லாம செலவு பண்ணாம இருக்கிறதா பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னா பணங்கிறது ஒரு விதைய போல, அதை சரியா பயன்படுத்தினா பிற்காலத்துல பெரிய மரமா வளர்ந்து நிழல் தரும். இப்ப நம்ம பலரும் பண்ற தேவையில்லாத 10 செலவுகளை பத்தி ஒன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட்,
unnecessary subscriptions and OTT services. நம்ம மொபைல்லையும் டிவிலையும் எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு. ஒரு மாசம் இலவசமா கிடைக்குதுன்னு ஏதோ ஒண்ணுல சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் மறந்துருப்போம். ஆனா அது தானாவே மாசம் மாசம் காசு படிக்கும். டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்னு எத்தனை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா உண்மையிலே நம்ம எத்தனை சீரீஸ் பாக்குறோம், எத்தனை படம் பாக்குறோம்னு யோசிச்சு பாத்தீங்களா? பல நேரங்கள்ல ஒரு சீரீஸ் பாப்போம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம். ஆனா மாசம் மாசம் காசு போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு புது படம் வந்தாலோ புது வெப் சீரிஸ் வந்தாலோ அதை பார்க்கணுங்கிற அதீத ஆசை. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறப்போ நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, பண்ணலையா அப்படின்னு கேக்குறப்போ ஒரு சோஷியல் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா வருது. இதனால ஒரு நேரத்துல 3-4 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் சில ஆப்ஸுகளுக்கான பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன், ஜிம் ஆப், மெடிடேஷன் ஆப்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். பல சமயம் இந்த ஆப்ஸை ஒரு மாசம் கூட பயன்படுத்த மாட்டோம், ஆனா ஆட்டோ ரினிவல் ஆகி காசு போய்கிட்டே இருக்கும். இத பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்க எல்லா ஓடிடியையும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க, அதாவது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், சோனி லைவ், C5, ஜியோ சினிமா, சன் நெக்ஸ்ட், இது போக சில ஆடியோ புக்ஸ்னு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 200 ரூபான்னு வச்சுப்போம். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி இருக்க நீங்க மந்த்லி சரியா யூஸ் பண்ணாத ஓடிடிக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேல ஆட்டோ ரினிவல் பேமெண்ட் போயிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மாசம் 1000 ரூபாங்கிறது பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேல. ஆனா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லாம அந்த 1000 ரூபாவை நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களோட கனவு பைக்கை வாங்குறதுக்கான ஒரு டவுன் பேமெண்ட் ரெடி ஆகிருக்கும். இல்லனா வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருந்தா அந்த காசு வளர ஆரம்பிச்சிருக்கும். சோ பணத்தை சேமிக்கிறது ஒரு ஒழுக்கம். அந்த பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணாம இருக்கிறது அதை விட பெரிய ஒழுக்கம். அதே போல சிக்கனங்கிறது ஒரு பெரிய வருமானம்னு பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு முறை சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில செய்யற இந்த சிறிய சிறிய செலவுகள் ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய சுமையா மாறும். அதனால இப்பவே உங்க மொபைலை செக் பண்ணி பாருங்க, எத்தனை ஓடிடிக்கு நீங்க தேவையில்லாம அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதை உடனே கேன்சல் பண்ணுங்க. இது மூலமா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட வருஷ முடிவுல சேமிக்க முடியும். அது ஒரு நல்ல முதலீட்டுக்கான தொடக்கமா இருக்கும். செகண்ட், ஃப்ரீக்வெண்ட் ஈட்டிங் அவுட். இப்பெல்லாம் வெளியில சாப்பிடுறது ஃபேஷன் ஆகிருச்சு. வாரத்துக்கு ஒரு முறை, சில சமயம் 2-3 முறை கூட வெளியில போய் சாப்பிடுறோம். சிங்கிளா போய் சாப்பிட்டா 100-200 ரூபாய், அதுவே ஃபேமிலி கூட போனா 500-1000 ரூபாய். இத மாசம் ஃபுல்லா கணக்கு போட்டா ஒரு பெரிய அமௌண்ட் வரும். வெளியில போய் சாப்பிடுறதால என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, ஒன்னு செலவு அதிகமாகும், இன்னொன்னு ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதுவே வீட்ல சமைச்சா செலவும் கம்மியா இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டும் கிடைக்கும். எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிட்ட இந்த காலத்துல கூட வீட்ல சமைக்க டைமே இல்ல, சமைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி டெய்லி வெளியில போய் சாப்பிடுறது இல்லனா ஃபுட் ஆப்ஸ்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருப்பாங்க. அதே போல இன்ஸ்டாகிராம்ல ஃபுட் போஸ்ட் பண்றது, புதுசா ஓபன் ஆன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு. இதுக்கும் மேல ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல எல்லாம் இங்க ஆஃபர் இருக்கு, இங்க டிஸ்கவுண்ட் இருக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஷவர்மா, ஒரு பர்கர், ஒரு பீட்சாவுக்கு 100 செலவு செய்வாங்க. ஒரு முறை யோசிச்சு பாருங்க, ஒரு நாளுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணா கூட ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபாய். இந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல எமர்ஜென்சி ஃபண்டை சேமிக்கலாம். சோ உங்க பர்ஸ்ல இருந்து வெளியே போற ஒவ்வொரு ரூபாயும் நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்சது. ஒரு பர்கர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இது உண்மையிலே தேவையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில சாப்பிடுறதுக்கும் டெய்லி வெளியில சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு சின்ன பழக்கமா இருக்கலாம், ஆனா இந்த பழக்கம் உங்க பணப்பைய காலி பண்ணக்கூடியதா இருக்கும். பணம் என்பது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா ஒரு மோசமான எஜமான்னு பிரான்சிஸ் பேக்கன் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதாவது பணத்தை நாம தான் வேலை வாங்கணும், பணம் நம்மள வேலை வாங்க கூடாது. தேர்ட், unnecessary clothing and accessories. நம்ம கபோர்ட் நிறைய ட்ரெஸ் இருக்கும், ஆனா போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு ஒரு ஃபீலிங் வரும். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் புது ட்ரெஸ் வாங்கணும்னு தோணும். ஃபேஷன் ட்ரெண்ட்னு எத்தனையோ விளம்பரங்கள் நம்மள தூண்டும். ஒரு சட்டை தான், ஒரே ஒரு ஜீன்ஸ் தான், ஒரே ஒரு வாட்ச் தான், ஒரு நெக்லஸ் தான், இப்படி ஒன்னா சேர்த்துக்கிட்டே போனா ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும். நாம உண்மையிலே எத்தனை ட்ரெஸ் யூஸ் பண்றோம்னு பாருங்க. அதுல பல ட்ரெஸ்ஸஸ் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கும். உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா தாக்கத்தால அதிகமா பாதிக்கப்படுறோம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற நியூ ட்ரெஸ்ஸஸ், பிராண்டட் ஷூ, லேட்டஸ்ட் ஆக்சசரிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதை உடனே வாங்கணும்னு தோணும். அது போக ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃபர்ஸ், இப்ப விட்டா கிடைக்காதுங்கிற மனநிலையில தேவை இருக்கோ இல்லையோ சீப்பா இருக்குன்னு வாங்கி வச்சுப்போம். நம்மளோட கபோர்ட்ஸ் நிரம்பி வளையும், ஆனா என்ன ட்ரெஸ் போடுறதுங்கிற கேள்வி எப்பவுமே இருக்கும். இப்படி மாசம் மாசம் ஒரு பெரிய அமௌண்ட ட்ரெஸ்ஸுக்குன்னு செலவு பண்றவங்களா இருக்கீங்களா? ஒருவேளை அதை நீங்க சேவ் பண்ணா யாருக்கு தெரியும்?
அது உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டா கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க உங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபேஷனுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லா ஃபேஷனையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்ல. உங்க தேவைக்கு ஏற்ப ட்ரெஸ்ஸே ஆக்சசரிஸையும் வாங்குங்க. ஒரு ஷர்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இது உண்மையிலே எனக்கு தேவையா, என்கிட்ட இதே மாதிரி ஷர்ட் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சா போதும், அந்த செலவை தவிர்க்கலாம். 4th, அன்யூஸ்டு ஜிம் அண்ட் கிளப் மெம்பர்ஷிப். புது வருஷம் பிறந்தா போதும், நான் இந்த வருஷம் ஜிம்க்கு போய் பாடியை ஃபிட்டா வச்சிருக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆர்வமா போய் ஜிம்ல மெம்பர்ஷிப் போடுவோம். முதல் 1 வாரம் 10 நாள் நல்லா தான் போவோம். அப்புறம் படிப்படியா குறைஞ்சு ஒரு கட்டத்துல சுத்தமா போறதே நிறுத்திடுவோம். ஆனா மாசம் மாசம் ஜிம் ஃபீஸ் மட்டும் போய்கிட்டே இருக்கும். இதேதான் டான்ஸ் கிளாஸ், யோகா கிளாஸ் இல்லனா பொழுதுபோக்குகளுக்கு இருக்க கிளப்புக்கும் பொருந்தும். இந்த மாதிரி போகாத ஜிம்முக்கு, போகாத கிளாஸஸ்க்கு ஏர்லி மெம்பர்ஷிப் எடுத்து வச்சு பணத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோலை கிளியரா செட் பண்ணுங்க. அதுல தெளிவா இருங்க. ஒருவேளை ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதா உங்க கோல் முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு ஜிம்க்கு தான் போகணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா டெய்லி காலையில 1 மணி நேரம் வாக்கிங் இல்லனா ஜாகிங் போங்க. வீட்ல இருந்து யூடியூப் பார்த்து யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதுக்கு எந்த செலவும் கிடையாது. இப்படி நீங்க டெய்லி கன்சிஸ்டண்டா பண்ண அப்புறம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஜிம்க்கு போகணும்னு தோணுச்சுன்னா மட்டும் அதுல ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் அதை ஒழுங்கா பயன்படுத்துங்க. இல்லனா அதுவும் தேவையில்லாத செலவு தான். ராபர்ட் கியோசகி பணக்காரங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க, ஏழைங்க பணத்தை செலவு பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஏழையா பணக்காரரானு உங்க செலவுகள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒவ்வொரு செலவையும் முதலீடா பாருங்க. அது உங்களுக்கு லாபம் தருமா இல்லையான்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க. 5th, லாவிஷ் கிஃப்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்த்டே, ஆனிவர்சரி டே, ஒகேஷனல் டேன்னு எத்தனையோ விஷயங்கள் வரும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கும்போது நாம ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கணும்னு நினைப்போம். அதே போல ஒரு மேரேஜுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கணும், கிஃப்ட் வாங்கணும், ஆக்சசரிஸ் வாங்கணும், எவ்வளவு லிஸ்ட் இருக்கும். இந்த செலவுகளை தவிர்க்க முடியாதுன்னு நினைப்போம். ஆனா சில சமயம் அது தேவையில்லாத ஆடம்பரமா மாறிடும். இன்றைய காலகட்டத்துல சோசியல் மீடியால பிக்சர் பர்ஃபெக்ட் வாழ்க்கை முறையை காட்டணுங்கிற எண்ணம் பல பேருக்கு அதிகமாகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கறது, ஆடம்பரமான பார்ட்டிஸ் ஏற்பாடு பண்றது, பிரம்மாண்டமான மேரேஜுக்கு போறதுன்னு நிறைய செலவு பண்ணுவாங்க. எல்லாருமே இப்படிதான் பண்றாங்க. இல்லனா இதெல்லாம் ஒரு முறை தானே அப்படிங்கிற மனநிலை அதிகமா இருக்கு. ஒரு சாதாரண பிறந்த நாளை கூட பெரிய நிகழ்வா மாத்த ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாங்க. கிஃப்ட்ங்கிறது ஒரு அன்போட வெளிப்பாடு மட்டும்தான், அது காஸ்ட்ல இல்லங்கிறத பல நேரங்கள்ல மறந்து போறாங்க. தங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக சில பேர் கடன் வாங்கி செலவு பண்றவங்களும் இருக்கதான் செய்றாங்க. அதே போல ஒரு மேரேஜ்னு வந்தா போதும், மஹந்தி ஃபங்க்ஷன், ஹல்தி ஃபங்க்ஷன், ப்ரீ வெட்டிங் ஷூட், பேச்சுலர் பார்ட்டி, மேரேஜுக்கு வெல்கம் டான்ஸ், ரிசப்ஷனுக்கு டிஜே பார்ட்டி, காஸ்ட்லி மஹால், 4 போட்டோகிராஃபர், 4 வீடியோகிராஃபர், 2 ட்ரோன். ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்து போஸ்ட் வெட்டிங் ஷூட்னு ஒன்று ரெடி பண்ண வேண்டியது. கூடவே இது எல்லாத்துக்கும் வேற வேற டிசைனர் காஸ்டியூம் தான் போடணும். ஒரே ட்ரெஸ் போட்டா அது ஸ்டேட்டஸ்க்கு அவமானம். இல்ல புரியல, இதெல்லாம் ஏன், எதுக்கு இப்படி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணும்? இப்போ இது எல்லா செலவுகளையும் உங்களோட சேவிங்ஸ்குள்ளே பண்றீங்கன்னா அப்ப சூப்பர். ஆனா அதுவும் இல்ல, கடன் பட்டு வட்டிக்கு வாங்கி ஒரு ஆடம்பரம் எதுக்கு? இதுக்கெல்லாம் யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. சோ தேவையில்லாத செலவுகளை இனிமேலாவது குறைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வருமானத்துக்கு மீறின செலவுகளை பண்ணாதீங்க. ஒருவேளை காஸ்ட்லி கிஃப்ட் தான் எதிர்பார்க்கறாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூவே இல்ல. சோ அந்த மாதிரியான இடத்துக்கு நீங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கான தேவையை மட்டும் வாங்குங்க, நீங்க விரும்பின பொருட்கள் இல்ல. இந்த கொள்கையை எப்பவும் கடைபிடிங்க. 6th, unnecessary interest payments. கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு வரப்பிரசாதமா தெரியும், ஆனா அதுவே சில சமயம் ஒரு பெரிய சாபமா மாறிடும். ஏன்னா தேவைக்கு மீறியும் கிரெடிட் கார்டுல செலவு பண்ணுவோம். அப்புறம் அதை முழுசா கட்ட முடியாம மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டுவோம். மீதி காசுக்கு வட்டி போயிட்டே இருக்கும். பர்சனல் லோன், இசிஎம்ஐன்னு எத்தனையோ லோன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம தேவைக்குன்னு இல்லாம ஒரு பொருளை ஆசைப்பட்டுட்டோங்கிறதுக்காக அதை வாங்க கடன் வாங்குவோம். அப்புறம் அதை கட்டுறதுக்கு கஷ்டப்படுவோம். பை நவ் பே லேட்டர் இந்த பிளான் இன்றைய ஜெனரேஷன் கிட்ட ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஒரு மொபைலோ, ஷூவோ இல்ல ஒரு ட்ரெஸ்ஸோ, இப்படி எதை வாங்குறதுக்கும் உடனே பணம் தேவையில்ல. இப்ப வாங்கு அப்புறம் கட்டிக்கோ அப்படிங்கிற கவர்ச்சியான விளம்பரங்கள் நம்மள ஈர்க்குது. நாமளும் ஒரு சின்ன இஎம்ஐ தானே நினைச்சு தேவையில்லாத கடன்களை வாங்கி குவிச்சு வச்சிடறோம். ஒரு பொருளை வாங்க பணம் இல்லாம கடன்ல வாங்குறது அவங்களோட எதிர்கால சேவிங்ஸ், அப்புறம் பினான்சியல் ஃப்ரீடமை பாதிக்குங்கிறத உணர்றதே இல்ல. சோ தேவையில்லாத கடன்களை தவிர்க்க பாருங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட அதை வாங்குறதுக்கு பணம் இருக்கான்னு பாருங்க. இல்லனா அதுக்கான அமௌண்ட்டை சேர்த்து வச்சு வாங்குங்க. அதே போல இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அதாவது ஒரு பொருளை நீங்க ரெடி கேஷ் கொடுத்து வாங்கும்போது நீங்க அதை பார்கெயின் பண்ணி இன்னும் ரேட் கம்மி பண்ணி வாங்க முடியும். அதுவே நீங்க இஎம்ஐ ஆப்ஷன்ல போறப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட் பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி வாங்குவீங்க. உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷினோட பிரைஸ் 25,000 ரூபான்னு வச்சுப்போம். இதை நீங்க ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறப்போ 2,000 ரூபாய் இல்ல 3,000 ரூபாய் கம்மி பண்ணி 22,000 ரூபாய்க்கு வாங்க வாய்ப்பு இருக்கும். ஆனா இதுவே இஎம்ஐ ஆப்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட், லேட் பேமெண்ட் ஃபீ, க்ளோஷர் அமௌண்ட்னு 30,000க்கு மேல கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 25,000 ரூபாய் பொருளை 30,000 ரூபாய் கொடுத்து வாங்குறது முட்டாள்தனமா இல்ல புத்திசாலித்தனமா நீங்களே முடிவு பண்ணுங்க. இஎம்ஐ ஆப்ஷனை கட்டாயம் அந்த பொருள் வேணுங்கிற ஒரு அவசியம் இருந்து அதுக்கான பணம் இல்லாத பட்சத்துல நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெடி கேஷ் தான் பெஸ்ட். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. சோ உங்க வருமானத்துக்குள்ள வாழ கத்துக்கோங்க. இதுதான் ஒரு பெரிய சேமிப்பு. 7. சிகரெட்ஸ், ஆல்கஹால் அண்ட் எக்ஸெட்ராஸ். இது ஒரு முக்கியமான செலவு. சிகரெட், ஆல்கஹால், வெத்தலைப்பாக்கு இப்படி எத்தனையோ பழக்க வழக்கங்கள் நம்ம ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல நம்ம பணப்பையும் காலி பண்ணும். இப்போ ஒரு சிகரெட் பாக்கெட் 100 ரூபானா மாசத்துக்கு 3,000 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு 35,000 ரூபாய். இந்த காசுல என்னெல்லாம் வாங்கலாம்னு யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போறப்போ ட்ரிங்க்ஸ் பண்றது, சிகரெட் பிடிக்கிறது மாதிரியான ஹேபிட்டுக்கு ஒரு கணிசமான தொகை செலவு பண்ணுவாங்க. ஒரு தடவை தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா இது கூட இல்லாம என்ன என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சோஷியல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அடிமையானவங்களும் இருக்காங்க. இது அவங்களோட ஹெல்த்தையும் பணத்தையும் ஒரே நேரத்துல அழிக்குங்கிறத அவங்க உணர்றதே இல்ல. ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய செல்வம்னு ஒரு பழமொழியே இருக்கு. சோ உங்க ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, தேவையில்லாத ஹேபிட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 8. unnecessary travel and entertainment. இப்பெல்லாம் அடிக்கடி டூர் போறது ஒரு ஃபேஷனை மாறிடுச்சு. மாசம் ஒரு தடவை இல்லனா 2 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு வெளியூர் போயிட்டு இருக்காங்க. ஒரு டூருக்கு பிளான் பண்றப்போ ஏகப்பட்ட செலவுகளை பார்க்கணும். அதாவது ஹோட்டல், சாப்பாடு, ஷாப்பிங்னு எத்தனையோ செலவுகள் இருக்கும். இது தவிர சினிமா, பார்ட்டின்னு எத்தனையோ பொழுதுபோக்கு செலவுகளும் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்கணும். அதே போல யோலோ, அதாவது யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ்ங்கிற தத்துவம் இப்ப இருக்க ஜென்சி ஜெனரேஷனை அதிகமா ஆட்டி படைக்குது. உலக சுத்தணும், புது இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு. இது தப்பு சொல்லல, ஆனா அவங்க பட்ஜெட்டை பத்தி யோசிக்கிறதே இல்ல. லக்ஸுரி ஹோட்டல்ல ஸ்டே, அந்த வேர்ல்ட் டூர் போறதுக்குன்னே ட்ரெஸ்ஸஸ், ஆக்சசரிஸ்க்கு தனியா ஒரு ஷாப்பிங், அப்புறம் அந்த ஊருக்கு போன அப்புறம் தேவையில்லாத பொருளை வாங்கி செலவு பண்றது, இது எல்லாமே வேஸ்ட் தான். அதே போல சினிமா, கான்சர்ட்ஸ், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் அதிகமா பணம் செலவு பண்றாங்க. இது ஒரு பெரிய நிதி சுமையா மாறுங்கிறதே தெரியாம புரியாம இருக்காங்க. சோ பயணம்ங்கிறது ஒரு அனுபவம், அது முக்கியம்தான். ஆனா பட்ஜெட் போட்டு பயணம் பண்ணுங்க. உங்க பொழுதுபோக்கு செலவுகளை கவனமா பாருங்க. 9. unnecessary gadgets and upgrades. ஒரு புது போன் மார்க்கெட்ல வந்ததும் உடனே அதை வாங்கணும்னு தோணும். பழைய போன் நல்லா வேலை செஞ்சாலும் புது போன் மேல ஒரு ஆர்வம் இருக்கும். லேட்டஸ்ட் லேப்டாப், புது ஸ்மார்ட் வாட்ச்னு எத்தனையோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மேல ஒரு கிரேஸ் இருக்கும். அதே போல அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் பல பேர்கிட்ட அதிகமா இருக்கு. ஆனா மைண்ட் அளவுல, நாலேஜ் அளவுல தங்களை இன்னும் பெட்டர் பர்சனா அப்டேட் பண்றதுக்கு பதிலா கேஜெட்ஸ்ல மட்டும் அப்டேட்ஸ் தேடுறது எந்த விதத்துல புத்திசாலித்தனம்னு தெரியல. புதுசா ஒரு மொபைல் மார்க்கெட்ல வந்தா போதும் உடனே அதை வாங்கணுங்கிற ஆர்வம் காட்டுவாங்க. இதுல என்ன கொடுமையான விஷயம்னா அவங்களோட பழைய போன் நல்லா தான் ஒர்க் ஆகும், அப்கிரேடட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோ அதுக்கு மேல இருக்க ஒரு கிரேசினஸ்னால புதுசு வாங்க துடிப்பாங்க. இந்த சோஷியல் மீடியா மோகத்தால பல பேர் தங்களை ஹை கிளாஸா காட்டிக்கணும்னு தங்களோட வருமானத்துக்கு மீறி கேஜெட்ஸ் வாங்குவாங்க, கடன் வாங்கி பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க அத்தியாவசியத்துக்காக ஒரு கேஜெட் வாங்குறீங்கன்னா அது தப்பில்ல. ஆனா ஏற்கனவே உங்கள்ட்ட ஒண்ணு இருக்கு, அதுவும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்படி இருந்தோ உங்களுக்கு புது மாடல் வேணும் வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா அது வீண் செலவுகளா தான் மாறும். சோ இது மாதிரியான விஷயங்களை நீங்க பண்றவங்களா இருந்தா இனி வரும் காலங்கள்ல இந்த தவற பண்ணாம இருங்க. எக்ஸ்ட்ரா கேஜெட் வாங்குற பணத்தை வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா சேவிங்ஸ்ல போடுங்க. பணம் என்பது சுதந்திரத்தின் ஒரு கருவின்னு பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்காரு. சோ அந்த ஃப்ரீடம்கான டூலை சரியா யூஸ் பண்ணுங்க. 10. unnecessary home decor and furniture. ஒரு நிமிஷம் இப்ப நீங்க இருக்க உங்களோட ரூமை சுத்தி பாருங்க. நீங்க இருக்க அந்த ரூம்ல எத்தனை பொருள் அழகுக்குன்னு வாங்கி சும்மா வேஸ்டா மூளையில குப்பையில கிடக்குன்னு பாருங்க. நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வீடுனா நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் வச்சாதான் அழகா இருக்கும்னு. ஆனா அது உண்மையிலே தப்பு. மினிமல் ஹவுஸ் தான் எப்பவுமே அழகு. நீங்க எந்த பெரிய பெரிய பேலஸ், ரெஸ்டாரண்ட் இல்லனா ஹோட்டல் ரூம்க்கு போனாலும் அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? டெக்கரேட்டிவ் திங்ஸ்னால நிறைஞ்சிருக்குமா இல்லனா மினிமல் திங்ஸ்னால அழகா நீட்டா இருக்குமா? அப்போ டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வாங்க கூடாதா? அழகான திங்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் வைக்க கூடாதான்னு கேட்டா அப்படி நான் சொல்லவே இல்லையே. வாங்குற பொருளை கம்மியா வாங்குங்க,
ஆன்லைன்ல பிசிக்கல் ஸ்டோர்லலாம் பாக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி அடுத்து அதை எங்க வைக்கிறதுனே தெரியாம ஏதோ ஒரு மூலையில தூக்கி போட்டு வைக்க வேணாம் தான் சொல்றேன். சோ தேவையான பொருளை மட்டும் வாங்க பழகுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. தேவைக்கு அதிகமா வாங்குற எல்லாமே வீண் செலவு தான். அது எதுவா இருந்தாலும் சரி. அதே போல பார்க்க அழகா இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி வீட்டை நிறைச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வீட்டை கிளீன் பண்ணவே கஷ்டமா இருக்கும். அடுத்து டீகல்டர் மெத்தட்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினதை தூக்கி போடுற நிலைக்கு வந்துரும். அதுக்காக தான் எளிமையான வாழ்க்கை உயர் சிந்தனைன்னு மகாத்மா காந்தி சொல்லிருக்காரு. இது நம்ம வீடுகளுக்கும் பொருந்தும். சோ உயர் சிந்தனை உள்ளவங்களா மாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன இந்த 10 செலவுகளும் நம்ம கவனிக்காம விடுற சின்ன சின்ன செலவுகள் தான். ஆனா அந்த சின்ன சின்ன செலவுகள் ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய சுமையா மாறும். சோ பணத்தை சேமிக்கிறது முக்கியம்தான். ஆனா தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது, அதை ஸ்டாப் பண்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு விரிசலான பானையில தண்ணி ஊத்தும் போது அந்த பானை ஒரு நாள் நிறையாது. இதுல தண்ணிங்கிறது உங்க வருமானம், அந்த விரிசல் உங்க தேவையில்லாத செலவுகள். சோ செலவுங்கிற அந்த விரிசலை சரி பண்ணாதான் தண்ணிங்கிற செல்வம் உங்க வாழ்க்கையில நிரம்பி வழியும். அதே போல பணத்தோட மதிப்பு ஒரு நாளும் மாறாது. அதை நிர்வகிக்கிற விதம் தான் உங்க வாழ்க்கையவே மாத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி செலவு பண்றீங்க, யூஸ் பண்றீங்க, அதான் முக்கியம். நாம ஒவ்வொரு ரூபாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சோ அந்த பணத்தை புத்திசாலித்தனமா செலவு பண்ணுவோம். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்போம். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.